ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2011 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான டேக் ஷெல்டர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு அழகான குடும்பத்தோட நம்ம உண்டு, நம்மளுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகனுக்கு திடீர்னு பல கனவுகள், என்ன சொல்கிறது, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய அளவில் கனவுகள் வருது. அதே நேரத்தில் பல விஷன்ஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதன் விளைவாக அவர் என்னென்னலாம் பண்ணார், இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கர்டிஸ். இவர் பேசிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கரு. இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு மனைவி, ஒரே ஒரு மனைவியுடைய பேர் செமந்தா, மகளுடைய பேர் ஹேனா. ஆனால் அது ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணுக்கு காது கேட்காது. இருந்தாலும் நமக்கு என்ன குறை, சந்தோஷமான ஒரு குடும்பம், மனசுக்கு நிறைவான ஒரு சம்பளம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் படத்துடைய ஆரம்பத்திலேயே இவருக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு, ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கேயோ அந்த அலை மாதிரி அப்படி பறக்கிற மாதிரி பல விஷயம்ஸ் இவருக்கு தெரியுது. இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்லை எல்லாத்துக்கும் தெரியுதா அப்படின்னு இவருக்கு தெரியல. அதே மாதிரியே மேகமெல்லாம் அப்படி கருப்பு கலரில் கட்டிக்கிட்டு நிற்கிது மலைக்கு. அது மலைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய புயல் வர்றதாகத்தான் இவர் உணர்றாரு அதை பார்க்கும் போதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ஏன் தெரியுது, நமக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை எல்லாத்துக்கும் தெரியுதா அப்படிங்கிறதே இவருக்கு புரியலை. இப்படி இருக்க தருணத்தில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. கையை விட்டு என்னடா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா அது மழையே கிடையாது, மோட்டராயிலே பெய்யுது மழை மாதிரி. இதில் பயங்கர குழப்பத்துக்குள்ளாயிறாரு. என்னதான் நடக்குது, நமக்கு எதுவும் பிரச்சனையா மனநிலைமையில் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு சந்தேகம் வந்துடுது. ஆனாலும் இந்த விஷயத்தை நம்மால் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வீட்டில் மனைவி கிட்டேயோ எதையுமே சொல்கிறதே கிடையாது. இவராக நினச்சிக்கிறாப்புல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கிற தருணத்தில் அடுத்தடுத்து இப்படி என்னென்ன விஷயம்ஸ்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பித்ததோ இதை தாண்டி பல கொடூரமான கனவுகள்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது இவருக்கு நெருக்கமான நபர்கள், அது சொந்த குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் திடீர்னு இவர் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுற மாதிரி ஒரு கனவு வருது. பதறி அடித்து எந்திரிக்கிறாப்புல நம்மால். பீதி அல்ல அவருக்கு. அப்படி எந்திரிச்சு பார்த்தா, அடப்பாவிகளா, கனவா, வீட்டில் தான் இருக்குமா, எப்பா நான் பயந்து போயிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. இதெல்லாம் ஏன் இவருக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பேக்ரவுண்டே இவருக்கு புரியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆளாக பார்த்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறாப்புல. அந்த டாக்டரு இவர்கிட்ட கேட்குறாங்க, சரி உங்களுக்கு ஏதோ வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி எதானு சொல்கிறது, மன நிலைமை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, உங்களுடைய குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியில் வேறு யாருக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால், அப்போ தான் நம்மால் சொல்கிறாப்புல, எனக்கு இப்போ 10 வயசு தான் இருக்கும், அப்போ எங்கள் அம்மாவுக்கு என் வயசு இருக்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ மனநிலைமையில் பிரச்சனை இருக்குது, ஏதோ சைக்காலஜிக்கலாக சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நாளாக பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போச்சு. ஆனால் அந்த வயசில் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற பக்குவம் கூட எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ தான் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சரி ரைட்டு, அப்போ குடும்பமாக வம்சமாகவே இந்த மாதிரி லூஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுங்க, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, சீக்கிரம் சரியாக போயிடும், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்குது அந்தம்மா. இப்போ நம்மால் திருப்பியும் இதே மாதிரி ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி அந்த புயல் மாதிரி ஒரு விஷயம் வரப்போக, இல்லை இந்த உலகமே அழிய போகுது, ஆனால் என் குடும்பத்தை நான் அழிய விட மாட்டேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவருடைய வீட்டில் ஒரு பேக்யார்டில் போய் பூமிக்கு கீழே ஒரு பெரிய இடத்துல ஒரு குழி மாதிரி தோண்டி அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்போ முயற்சியில் இறங்குறாரு நம்மால். பார்த்துக்கங்க இவருடைய மனநிலைமையை. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் இந்த கதையை எப்படி நரேட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த படத்தில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது. இந்த படம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொன்னால் கூட அந்த படம் பெருசாக அந்த த்ரில்லர் கேட்டகரியெல்லாம் சேராத ஒரு படம். ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மெதுவாக ஒரு நீரோட மாதிரி, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு ஆறு எப்படி சலசலப்பே இல்லாமல் ஓடுமோ அந்த மாதிரி ஒரு படம் தான்.
ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தால், ஸ்லோ ட்ராமாவாக இருந்தால் கூட பார்ப்போம் சார் அப்படிங்கிற ரசிகர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பயங்கரமாக த்ரில்லர்னா வேறு லெவலுக்கு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. உங்கள் பொறுமையை சோதிக்கிற ஒரு படமாக மாறிடும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் ஒன்று இந்த படம் பார்த்து முடியும் போது வந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரிவ்யூவை. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, ஆடம் அவர் தான் டிஓபி, அவருடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், ரெண்டையுமே நீங்கள் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இப்போ நான் சொன்னனே ஹீரோவுக்கு சில என்ன சொல்கிறது ஹாலுசினேஷன்ஸ் மாதிரி சில விஷயன்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு, இது எல்லாம் அவங்க காட்சிப்படுத்தின விதம் கடைசியாக விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக தரமாக பண்ணியிருப்பாங்க பல இடங்களில். அதே மாதிரி நம்மால் வச்சாலே வைடாங்கல் சைடு தான் வச்சுருப்பாப்புல படம் ஃபுல்லாக. ஸோ ஒரு ஃப்ரேமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இவங்க ரொம்ப இந்த ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் சினிமோட்டோகிராஃபியில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் ரொம்ப இயல்பாக இருக்கும், நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருந்தது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இதை தாண்டி 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, 2 பேர்த்துடைய கதாபாத்திரமே வித்தியாசமாக ஒரு தனித்துவமாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஒன்று நம்ம கதாநாயகன், இன்னொருத்தர் நம்ம கதாநாயகி. மைக்கேல் ஷெனன் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். நான் சொல்கிற மாதிரி இவரை பொறுத்தளவுக்கு இவர் மட்டும் கிடையாது, இவருடைய குடும்பம் மட்டும் கிடையாது, இவருடைய ஃப்ரெண்ட்ஸு, இவருடைய கொலீக்ஸு, ஏன் இவருடைய பாஸே ரைட்டு இது லூஸு தான் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி போயிடுவார் இவர். அதை அவ்வளவு அழகாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரியே ஜெசிகா சஸ்டின் அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு ஹஸ்பண்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டார், அவர் என்ன தான் பண்ணுறாருங்கிறது பார்க்கும்போது நமக்கும் புரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியும், நீ சும்மாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுறேன் அப்படின்னே சொன்னால் நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பீங்க ஒரு மனைவியாக. அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க அவங்களும் பர்ஃபார்மன்ஸில். இவங்களோட 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த மொத்த படம் நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானட்டும் கிடையாது, பெரிய அளவுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், ஆனால் அதில் சப்டைட்டில் இருக்காது. வழக்கம் போல் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோடர் ஆப் மூலமாக இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் போய் சப்டைட்டில்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கங்க, பார்த்து மகிழுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படம் இது. வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு அந்த படம் பார்த்து முடித்தவொடனே வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம். பார்க்கணும் ஆசை இருக்கவங்க பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.